பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்த அர்ச்சனா தன்னோட முதல் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ, அதாவது ஒரு செலிப்ரேஷன் வீடியோ அப்படின்ட்டு விட்டுருந்தாங்க. ஆனா இந்த வீடியோவை முதல் வீடியோ அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்துட்டு இது வந்துட்டு மக்களோட இன்டராக்ட் பண்ற மாதிரி, அதாவது அர்ச்சனா கிட்ட மக்கள் மனசுல இருந்து சில கேள்விகளை கேட்கற மாதிரி, அதுக்கு அர்ச்சனா பதில் சொல்ற மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்திருக்கு. லைவ் அப்படின்னு சொல்லலாம், லைவ் வந்திருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய சொல்லியிருக்காங்க. அதுலயும் அந்த தொகுப்பாளர் வந்துட்டு இந்த மாதிரி அர்ச்சனாட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்க கூட இருந்த கண்டஸ்டன்ஸ்லயும் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அர்ச்சனா வந்துட்டு கொஞ்சம் கூட தயங்காம பிரதீப் தான், வேற யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த தொகுப்பாளர் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மறுபடியும் அர்ச்சனா ஒரு சூப்பரான விளக்கம் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கு எல்லார் கூடயுமே பிரச்சனை வந்திருக்கு. நான் பிரதீப் கூட தான் எனக்கு வந்துட்டு பிரச்சனையே வரல. அதாவது நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். எல்லாம் பேசி பழகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு அவர் ஒரு கேமரா சூப்பரா பிடிக்கும். அதாவது நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிக் பாஸ் ரசிகை. ஸோ அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவருக்கு வந்துட்டு வெளியில நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் சூப்பரா விளையாடுவார். ஸோ ஒரு பிக் பாஸ் ஃபேனா எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, வெளியே நிறைய மக்களுக்குமே அவரை பிடிச்சிருக்கு தானே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிக் பாஸ்ல நல்ல போட்டியாளராக எனக்கு பிரதீப் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.